வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புனேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்டை ஒரு இடத்துல இருக்குது, புடவை ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா நான் 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து மடித்து அடிக்க அதுக்கு மேட்சாக செட்டாக எடுத்து வைப்பேன். இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டால், நான் கொஞ்சம் இந்த வெளியில் வேலைகள், வீட்டு வேலைகள் இருந்ததுனாலையும், என்னோடய தையல் வேலை இருந்ததுனாலையும் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸுகளை நான் எடுக்கிறது, கட்டுறது, துவைக்கிறது அப்படியே எடுத்து போட்டுட்டேன். இதில் எந்த புடவைக்கு மேட்சாக எந்த சட்டை இருக்குது, எங்கன இருக்குதுன்னு தேடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, நம்ம போய் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு நம்ம முதல்ல வீட்டில் இருக்க புடவைய பீரோவிலேருந்து எல்லா புடவைகளையும் எடுத்து போட்டு நம்ம மடித்து அதுக்கு மேட்சாக நம்ம ஜாக்கெட்டை வைக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு திருமணமானப்போ எடுத்த புடவையோட விலை இன்றைக்கி ரேட்டுக்கு என்ன விலை விற்கிதுன்னா 2 லட்ச ரூபா விற்கிதான் அந்த புடவை. எங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த புடவை சாதாரணமாக அப்போ அது ஒரு பட்டு தான். அந்த புடவை உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இது மாதிரிலாம் வர்றதே இல்லைம்மா. இது மாதிரிலாம் இப்போ நீங்கள் எடுக்கணும்னா 2 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்னு நான் திருபுவனத்துக்கு இன்றைக்கி அதுக்கு தான் போனேன். ஒருத்தவங்க புடவை கல்யாணத்துக்காக எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. வாங்க நீங்கள் புடவை பார்த்து எடுக்கலான்னு இருதரப்புலையுமே கூப்பிட்டாங்க. பொண்ணு வீட்லேயும் கூப்பிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்லேயும் கூப்பிட்டாங்க. சரி, நம்ம பொதுவான ஆளாக தானே போகிறோமேன்ட்டு போனால் அது புடவை ஜாக்கெட் தேடும்போது எனக்கு கிடைக்கலையா, அது ஒரு விஷயம், அது இருக்கட்டும். அப்புறம் நான் இந்த புடவையை எடுத்துக்கிட்டு போனேன். என்னோடய கல்யாண புடவை மடிப்பாக இருந்துச்சு. சரி, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இது ஜருகை நல்ல ஜருகையா அப்படின்னு கேட்போம். கேட்டுட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம வேறு புடவையாவது வாங்கிக்கலாம். அப்படிங்கும்போது பார்த்துட்டு சொன்னாங்க, ஜருகையெல்லாம் நல்ல ஜருகைதாம்மா, இது நீங்கள் கல்யாண புடவைங்கிறீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, வேண்டாம் புதுசாக ஒரு புடவை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் இப்படி சொன்னதுக்குன்ட்டு அந்த புடவையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க அந்த புடவை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது நம்ம பீரோலேருந்து எடுத்துருக்கோம்ல, எல்லாம் குமிச்சு போட்டு வச்சுட்டேன். அதுக்கு மேட்சாக ஜாக்கெட்டுகளை அடுக்கி உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி குமிச்சு போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதாவது என்னோடய ரூமில் ஃபுல்லாக இப்போ வெறும் புடவை டிசைனாக தான் இருக்குது. வாங்க காட்டுறேன். பீரோவில் இருக்க எல்லா புடவையும் எடுத்து போட்டேன். இது ஒவ்வொரு புடவையும் எதுக்காக எடுத்தது, எப்படி இவ்வளோ புடவை அங்கே ஒரு பக்கம் மடித்து வச்சுருக்கேன்னா, அங்கே ஒரு பக்கம் வச்சுருக்கேன் பாருங்க, ஒரு மஞ்சள் பையில். இவ்வளோ புடவையும் எனக்கு எப்படி வந்தது, நாங்கள் எப்படி என்னென்ன தேவைகளுக்கு எடுத்தோம், எந்தெந்த தேவையில் எனக்கு யார் வச்சு கொடுத்தாங்க, என்னோடய கல்யாண புடவை எது அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறேன். வாங்க. என்னுடைய திருமண புடவை இதுதாங்க. இன்றைக்கி காலையில் நான் கும்பகோணம் ஆடுதுறதுக்கு திருபுவனம் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க பட்டு புடவை எடுக்கிறதுக்காக. அதுக்கு நான் போகும்போது சரி இந்த புடவையும் எடுத்து வச்சுட்டு போவோம், இது ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம மாற்ற முடியுமா, ஜருகை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனேன். ஏன்னா ரொம்ப கருப்பாக இருக்கவும் சரி இது என்ன தான் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனேன். போனப்போ புடவை வாங்கி பார்த்துட்டு அந்த மடிப்புக்கு லைட்டாக கொஞ்சம் கட்டாகி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, புடவை நல்லா இருக்குது, ஜருகையெல்லாம் நல்ல ஜருகைதாம்மா அப்படின்னாங்க. இப்போ இது என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு. இப்போ இதே டிசைனில் இந்த மாதிரி புடவை எடுக்கணும், இந்த அளவு பார்ட்ரு நல்ல வெள்ளியில் எடுக்கணும்னா என்ன ரேட்டு வரும் அப்படின்னு கேட்டேன். 2 லட்சம் 2 lakhs வரும் அப்படின்னாங்க. ஐயோ அப்பா, இந்த புடவை அப்போ நம்மளுக்கு அந்த நாளையில் 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க, வெறும் 500 ரூபாய்க்கு. அப்போ 500 ரூபா ரொம்ப பெரிய பணமாக தெரிஞ்சிச்சு. 500 ரூபாய்க்கு எடுத்த புடவை இன்றைக்கி 2 லட்ச ரூபாயா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மாமியார் மாமனார் ஒரு தகுதியான விலைக்கு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். 2 லட்சமாக இந்த புடவை இன்னைய ரேட்டு, ஓகேங்களா? இது புடவை நான் நிறைய தடவை கட்டியிருக்கேன் கல்யாணம் ஆன புதுசுலலாம். அது ஒன் சைடு தான் பார்ட்ரு பாருங்கள், பட்டு புடவையில் ஒன் சைடு தான் பார்ட்ரு. புட்டாவெல்லாம் இந்த அகலமாக இருக்கும், இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த நல்லா அகல புட்டாவாக இருக்குது. இன்னமும் அப்படியே சுருட்டி கையில் பிடிக்கலாம். பட்டு புடவைக்கான அந்த ஒரு இது எப்படின்னா
கொஞ்சம் நானே மாற்றி மாற்றி முறையாக வைக்காமல் விட்டதுனால தான் இந்த மாதிரி இந்த பாருங்க மடிப்புக்கு விட்டு போச்சு. அதனால சரி கொடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனால் 2 லட்சம் இன்றைக்கி விலைங்கிறாங்க. ஆனால் ஜருகை வந்து 60,000 50,000த்துக்கு தான் போகும். 60,000த்துக்கு எடுத்துக்கிறேம்மா அப்படின்னாங்க. இன்றைக்கி வெள்ளி விற்கிற விலை என்ன 60,000த்துக்கு எடுத்துக்கிடுவீங்கிறீங்க. 1/4 கிலோவுக்கு மேலே நான் எப்படி கேட்டாலும் இது ஒரு அரை கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 450 500 எப்படி 500 கிராம் கம்மி இல்லாமல் இருக்காது. சொல்லிவிட்டு சரி நான் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கேட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பட்டு நம்ம எல்லா புடவை ஜாக்கெட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இப்போ எடுத்து போட்டு காட்டியிருக்கேன். இது தாங்க 2 லட்ச ரூபாயா அன்றைய ரேட்டு. இந்த புடவையோட விலை 2 லட்ச ரூபாயாம். அன்னைக்கு 500 எடுத்ததுக்கான மதிப்பு இன்றைக்கி 2 லட்சம். அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நான் கொடுக்கலைங்க, எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், அப்புறமேல் கொடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த புடவை வச்சுட்டு எனக்கு வந்து இப்போ நான் கட்டியிருக்க புடவை எனக்கு யார் எடுத்து கொடுத்ததுன்னா எங்கள் அக்கா பொண்ணு வந்து ஊரில் பால் காய்ச்சினாங்க, வீடு கட்டி கிரகபிரவேசம். அப்போ போயிருந்தப்போ இந்த புடவையை எனக்கு கொடுத்தாங்க, துணியாக வச்சு கொடுத்தாங்க. நம்ம ஒரு டெய்லர் தானே, ஏதோ குண்டக்க மண்டக்க தச்சு ஏதோ 2 லேச கிசை வச்சு தச்சுருவோமேனு தச்சுட்டேன். இப்போ அது 10 வருஷம் கிட்ட ஆக போகுது. அது மாதிரி என்கிட்ட இருக்கிற புடவை எல்லாமே எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம்னாலும் நான் வந்து புடவை வந்து பங்கடாக வச்சுக்கிருவேன். இப்போ கொஞ்சம் வயசானதுனால அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி அலைகிறது என்னையே நான் கவனிச்சிக்க முடியலை. அது வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் என்னுடைய உடம்பு வந்து இப்போ ரொம்ப கெட்டுப்போச்சு. இனிமேல் நம்மளுக்காக வாழணுங்கிற ஒரு முடிவில். ஏன்னா கல்யாணம் என்னடா அம்மா தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கல்யாணம் ஆனப்போ இப்போ பிறந்தப்போ இப்போ நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது எதையுமே நினச்சிருக்க மாட்டோம். இதை நீங்கள் வந்து உண்மைன்னு நம்பினாலும் சரி பொய்ன்னு நம்பினாலும் சரி, ஏதோ பள்ளிக்கூடம் போகிறோம், சோறாக்குறோம், சாப்பிட்றோம், நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்ட்டு விட்டுருவோம். ஆனால் திருமணம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்கு அப்புறம் நம்ம படிக்கிற படிப்பு இருக்கு பாருங்க, அதில் கற்றுக்கிட்ட கணக்குகளும் அதில் கற்றுக்கிட்ட ஒரு வாழ்க்கை கல்வின்னு என்னோடய அனுபவம். அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு இப்போ 2 லட்ச ரூபா புடவைக்கு போய் இப்போ இந்த திருமண கதையை வந்து சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதை ஓடி 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 உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்த காலம். ஒன்று தையல் மிஷினு, இல்லைன்னா வீட்டில் ஜவுளி வியாபாரம், அதுவும் இல்லையா ஏதோ சீட்டை நாட்டை போட்டுக்கிட்டு எப்படியாவது பெருக்கி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வரணுன்ட்டு ஓடிக்கிட்டே இருந்த ஒரு கடிவாளம். இப்போ கடிவாளத்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி என் கால்கள்லாம் வந்து எரிய ஆரம்பிக்குதா, அலைய முடியல. சரி இந்த மிஷினை போட்டுக்கிட்டு ஏதோ நம்மளுக்கான வருமானம் ஒரு அது என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். சிறு வயசில் நம்ம உடம்ப கவனமாக பார்த்துக்கிறதுக்கான ஒரு தண்டனை தான் எனக்கு இப்போ எனக்கு 56 வயசு நடக்குதுன்னா இப்போவே என்னால் ஒன்றுமே ஒரு ஊக்கமாக ஒரு ஆக்கமாக நம்ம இந்த வேலையை செய்யணும், ஓடணும், ஒடியாரணுங்கிற மாதிரிலாம் இப்போ தோண மாட்டேங்குது. சரி ஏதோ மிஷினில் ஒரு ஜாக்கெட்டை தைக்கிறோமா, காசை வாங்குகிறோமா, இப்படியே நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இனி வருங்காலங்களில் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து நம்மளையும் பார்த்துக்கிறணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கிறணும், பிறருக்காகவும் நம்ம எடுத்து செய்வேன். நான் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏதாவது இந்த அதை செய்யணும் இதை செய்யணும்னா கொஞ்சம் சமூக சேவை மாதிரியும் வேறு கொஞ்ச நாள் இருந்தேன். அதான் சொன்னனே உங்களுக்கு, அந்த அட்டையெல்லாம் காட்டினேன் பார்த்திங்களா, நலவாரிய சங்கத்திலேருந்து உழவர் அட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நலவாரிய சங்கத்திலேருந்து தொழிலாளர் நல சங்கத்திலேருந்து ஒரு அட்டை. இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடோடு அலைஞ்சி எல்லாருக்கும் வாங்கி கும்பகோணம் போகணும், அப்புறம் வள்ளத்துக்கு மாற்றினாங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான வேலைகள்லாம் நான் எனக்கான இதை கையில் எடுத்தேன். இப்போ ஒரு அம்மா வந்து எங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, எதில் ஆரம்பித்து எது கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், ஓட்டர் ஐடி இல்லை. எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்க தான், பட் அவங்களுக்கு 2 பசங்க.
ஆனால் ஒரு பையனுக்கு நம்ம ஸ்கூலில் முத்தம்மாளில் ஆதார் அட்டை வாங்கிட்டாங்க. இன்னொரு பையனுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இருக்குது, ஆதார் அட்டை இல்லை. அப்பா அம்மாவுக்கும் ஆதார் அட்டை இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. இதை வந்து என்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு நான் அன்னைக்கு இருந்த ஒரு இதில் இப்போ எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கக்கா, ஆஃபீஸுக்கு போகலாம் வாங்கக்கான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் என்னால் இன்றைக்கி அலைய முடியல. அதனால் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எப்படி செய்யலாம் என்னங்கிறத சொல்லி இப்போ நாளைக்கு அவங்க போகிறாங்க ஆதார் எடுக்கிறதுக்கு. இது மாதிரி பிறருக்காகவும் நான் பார்த்ததெல்லாம் உண்டு. இப்போ எனக்கு நானே பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக பெண்களுக்கு வந்து சுமை ஜாஸ்தி தான். திருமணம் ஆகிட்டாலே சுமை ஜாஸ்தி தான். ஏன்னா கணவரை பார்க்கணும், நம்மளுக்கு குழந்தைங்க ஆயிடுச்சுன்னா குழந்தைங்கள பார்க்கணும், அப்புறம் படிக்க வைக்கணும், அப்புறம் அதுகளுக்கான வளர்ச்சிக்கான பாதைக்கு நம்ம வழிவகுக்கணும். இவ்வளவும் செஞ்சுட்டு கடைசியில் நம்மளுக்கு நம்மளை பாதுகாத்துக்க ஒரு தைரியம் இருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியலட்சுமி தான் இன்றைக்கி ரொம்ப பேசுகிறேன். இப்போ என்னோடய ஆதங்கம், அதனால் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புடவையை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய மகனுக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு எனக்கு எதுக்கெல்லாம் புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க, என் கணவர் எதுக்கெல்லாம் எனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு, என் பொண்ணு திருமணத்தும் போது யாரெல்லாம் எனக்கு என்னென்ன புடவை எடுத்ததுலேருந்து என்னென்ன செஞ்சாங்க, இதெல்லாம் ஒரே வீடியோவாக அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. பெண்கள் அனைவரும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும்.